ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஹெல்த் ரிலேட்டடாக. அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல தகவல் தர மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மொபைல் ஆப், அதாவது பைமோட் மொபைல் ஆப்பு. இதில் போய்ட்டு நீங்கள் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளேயில் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்போடைய டவுன்லோட் லிங்க்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணலாம். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு. அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வயிற்றை சுத்தம் செய்ய இந்த பொருட்களை நம்ம காலையில் தண்ணீரில் கலந்து குடிக்கணும். அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது எப்படி வயிறு க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காலையில் நம்ம வெறும் வயிற்றில் சூடான அல்லது வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு வந்தாலே அது வயிறு சுத்தமாகும். இருந்தாலும் ஒரு சில பொருட்களை சுட தண்ணியில் கலந்து குடிக்கும்போது அது இன்னும் நம்மளுடைய வயிறு சுத்தப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீரகம், பெருஞ்சீரகம், சியா சீட்ஸு இது மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அதாவது காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெய்யை கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அதுவும் வயிற்றை சுத்தப்படுத்தும். ஆனால் அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது எதாவது ப்ராப்ளம் வரும். மற்றபடி எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுட தண்ணியை மட்டுமே குடித்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு அதை சுட தண்ணி மார்னிங் ஒரு கிளாஸ் குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், எந்த பொருளை வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெருஞ்சீரகம் உங்களுக்கு தெரியும். இதை மார்னிங் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதை கொதிக்க வச்சு அதில் பெருஞ்சீரகத்தை போட்டு வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. அது எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்தது சீரகத்தையும் இதே மாதிரி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சியா சீட்ஸு. இதை நீங்கள் நிறையா இப்போ அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது சியா சீட்னு டைப் பண்ணாலே வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நன்னாரி சீட் மாதிரி இருக்கும். இதில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் அதே மாதிரி அதிகமாக இது நீரை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குது. இதுக்கு ஊற வச்சு யூஸ் பண்ணணும். டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் நைட் நீங்கள் நைட்டில் அதை சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எடுத்து அதை சுட தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அது நல்ல மாற்றம் தெரியும். அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு வயிறையும் சுத்தப்படுத்த யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்துருச்சுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, அது மைதா அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதாவது அதிகமான கரெக்டான ஆசிட் செக்ரீட் ஆனால் தான் வயிறு பாதுகாப்பாக இருக்கும் குடல். அந்த மாதிரி ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிறு புண்ணாகும். அதிகமாக ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மைதா ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you friends. Bye bye.